அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். காகம் நம்முடைய தலையில் தட்டினால் பெரும் தோஷமா? அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே பரிகாரம் என்ன என்று சொல்வதை விட வழிபாட்டு முறைகள் என்றும் சொல்வது வழக்கம் என்றே சொல்லலாங்க. இதற்கு என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நாம இப்ப வந்துட்டு நடந்து போய் கொண்டு இருக்கிறோம், இல்ல வீட்ல நின்னுட்டு இருக்கிறோம், தோட்டத்துல நிக்கிறோம். அப்ப ஒரு காக்கா தலையில தட்டிட்டு போகுது அப்படின்னா சிலர் உடனே படபடத்து போய் ஐயையோ 7 சனி பிடிக்க போகுதோ, அது பிடிக்க போதோ, இது பிடிக்க போதோ, இல்ல ஏதோ சனி பகவானால் நமக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதாம் அப்படின்னு சொல்லி வேத்து படபடத்து சிலர் மயக்கமே வந்துருங்க. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம்தாங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. காகம் தலையில தட்டி விட்டது அப்படின்னா அதையும் சனீஸ்வரனையும் தொடர்பு படுத்துவதை முதல்ல நிறுத்திடுங்க. அந்த காகத்துக்கும் சனீஸ்வரனுக்கும் இடையிலான தொடர்பை விட காகத்துக்கும் நம்முடைய முன்னோர்களுக்குமான தொடர்பு தான் மிக மிக அதிகம்ங்க. நம்முடைய முன்னோர்களை நாம கும்பிட மறந்தாலோ, யாரையாவது நாம திதி கொடுக்கறத விட்டிருந்தாலோ அவர்கள் ஞாபகப்படுத்தும் வண்ணமாக இந்த காகத்தின் ரூபத்துல வரலாம். முதல் விஷயம் அதை யோசிச்சு பாருங்க. யாரை மறந்துட்டோம், இல்ல யாருக்கு திதி கொடுக்கல அப்படின்னு ஒண்ணு அதை செய்யணுங்க. அப்படி இல்லையா, பொதுவாகவே இந்த காகங்களுக்கு வந்துட்டு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே யூகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தன்மை உண்டு. அது வந்து எது மாதிரி அப்படின்னா, இயற்கை உபாதையங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற போது, சீற்றங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற போதும் அது வந்து மனிதர்களை விட பறவைகள் வந்துட்டு விலங்கினங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்ளும். சுனாமி வந்த போதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த பறவைகளும் மாட்டிக்கொள்ளல. ஏன்னா பறவைகள் எல்லாமே முன்கூட்டியே அதை அறிந்து கொண்டு அதற்கு அங்கிருந்து அதை தப்பித்து விட்டது. பறவைகளுக்கு முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய தன்மை உண்டுங்க. அந்த வகையில நமக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதையங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்மை அந்த காகம் தாண்டுகிற போது தெரிஞ்சுது அப்படின்னா அது வந்து நம்முடைய தலையை தட்டி ஒரு முன்னெச்சரிக்கை பண்ணி நம்மளை ஜாக்கிரதையா நடந்துக்க சொல்லுது அப்படிங்கிறத காரணமாகவும் நாம வந்து அதை எடுத்துக்கலாங்க. அதனால வந்துட்டு இந்த 2 காரணத்தை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாம சனீஸ்வரனோட தொடர்பு படுத்தி நமக்குள்ளே நம்ம பிரச்சனையை உருவாக்கி பேச வேண்டாம். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, நம்ம வீட்ல நாம தலையில நல்லெண்ணெய் விட்டு தேய்ச்சி குளித்து விட்டு குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்யலாம். கோவில்ல போய் விளக்கு ஏத்துறதா இருந்தா எள் விட்டு நவக்கிரகத்துக்கு ஏத்தி சனீஸ்வர பகவானை அங்கே போய் ஒரு வழிபாடு பண்ணலாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்றாட வாழ்வில நம்ம வந்துட்டு தினமும் காகத்துக்கு சாதம் வைப்பதை நம்ம ஒரு பழக்கமாகவே வைத்துக் கொள்ளலாம். அது ரொம்பவும் நல்லதுங்க. அடுத்தால என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னோர்களை நம்ம வந்து மறந்த நாள், அதாவது திதி கொடுக்க மறந்த நாள், அடுத்து எந்த அமாவாசை வருகிறதோ நம்ம தலையில காகம் எப்ப தட்டிச்சோ அதிலிருந்து அடுத்து வருகிற அமாவாசையை கணக்கு பண்ணி அன்னைக்கு முன்னோர்களுக்கு இலை போட்டு நாம முழு படையல் போட்டு அவர்களை திருப்திகரமாக வழிபட்டு மகிழலாம்ங்க. இது ஒண்ணு. இதுக்கு அப்புறமா நடக்க இயலாதவர்களுக்கு உதவி செய்து மகிழலாம். இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில இதனால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நம்ம விட்டு விலகி போகும். அதனால வந்துட்டு பயப்படாம தைரியமா இந்த மாதிரி விஷயங்களை எதிர்கொண்டு காக்கா தலையில தட்டிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வெளியில போகும்போதும் வீட்டுல செய்யக்கூடிய காரியங்களை ஜாக்கிரதையா செய்து மிக தெளிவான ஒரு வாழ்க்கையை பெற்று மகிழலாம். நண்பர்களே, இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்கள் கருத்துக்களான சனி பகவானே போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகளை காகம் உணர்த்திருக்கிறது என்பதையும் கமெண்டில் பதிவிடுங்க. இந்த பதிவு உங்களுக்காக பயனுள்ளதாக இருப்பின் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான பதிவுகளோடு சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.